வணக்கம். ஒரு வரலாற்று கலாச்சார விவாதம். ஒரே சரியான பதில் என்று சொல்ல முடியாது. தமிழ் புத்தாண்டு தை மாதமா சித்திரை மாதமா என்பது ஆய்வாளர்கள், மரபு, அரசியல் ஆகியவற்றை பொறுத்தது மாறுபடும். தமிழர்களின் புத்தாண்டு பொதுவாக சித்திரை 1 அன்று கொண்டாடப்படுகிறது. இது சூரியன் மேசராசிக்கு நுழையும் நாள் என்பதால் இந்தியாவின் பல பகுதிகளிலும் பொங்கல் அல்லது இதே காலத்தில் புத்தாண்டு உள்ளது. ஆலய வழிபாடுகள், பஞ்சாங்கம், சோதிடம் ஆகியவை இதையே பின்பற்றுகின்றன. ஆனால் இது நூற்றாண்டுகளாக நிலைத்திருக்கும் மரபு. 2. தை ஆய்வாளர்களின் கருத்து. சில தமிழ் ஆய்வாளர்கள், குறிப்பாக மறைமலை அடிகள், திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் போன்றோர் கூறுவது தை பிறந்தால் வழிபிறக்கும், புதிய தொடக்கம். பொங்கல் விவசாய அறுவடை, வாழ்க்கையின் உண்மையான புதிய சுற்று. பழமையான தமிழர் வாழ்க்கை விவசாயத்தை மையமாக கொண்டது. அதனால் தை மாதம் ஜனவரி தான் இயற்கை சார்ந்த புத்தாண்டு என்று வாதம். இதை அடிப்படையாக கொண்டு ஒரு காலத்தில் தமிழக அரசு கூட தை 1 புத்தாண்டாக அறிவித்தது. 3. சமநிலை கருத்து. 2 தரப்பிலும் உண்மை இருக்கிறது. சித்திரை வானியல் அடிப்படை, நீண்டகால பாரம்பரியம். தை இயற்கை விவசாய வாழ்க்கை அடிப்படை, சமூக கலாச்சார புதிய தொடக்கம். எனவே இதை எது சரி எது தவறு என்று பார்க்காமல் சித்திரை பாரம்பரிய புத்தாண்டு, தை வாழ்க்கை இயற்கை புத்தாண்டு உணர்வு என்று புரிந்து கொள்ளலாம். தமிழர்களுக்கு 2 புதிய தொடக்க கருத்துக்கள் உள்ளன. சித்திரை கலண்டர் சூரிய புத்தாண்டு, தை வாழ்க்கை விவசாய புத்தாண்டு. எனது நண்பர்கள் பல ஆண்டுகளுக்கு மேலாக தை மாதத்தை புதிய ஆண்டாக கொண்டாடி அதை தங்கள் பிள்ளைகளுக்கும் எடுத்துரைத்து வருகின்றனர். இது ஒரு பாரம்பரியத்தை உருவாக்கும் செயல் என்று சொல்லலாம். அணுகுமுறையின் முக்கியத்துவம். வள்ளுவர் ஆண்டு அடிப்படையில் தை மாதத்தை தொடக்கமாக கொள்ளுதல் தமிழர் சுய அடையாளத்தை வலுப்படுத்துகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற எண்ணம் வாழ்க்கை, இயற்கை, விவசாயம் ஆகியவற்றோடு நெருக்கமாக இணைகிறது. பிள்ளைகளுக்கு நீங்கள் இதை சொல்லிக் கொடுத்தது ஒரு மதிப்பு கல்வி. சமநிலை பார்வை. இன்றைய காலத்தில் பல குடும்பங்கள் சித்திரையையும் கொண்டாடுகின்றார்கள். பாரம்பரியம். தையையும் முக்கியமாக கருதுகிறார்கள். வாழ்க்கை தொடக்கம். ஆனால் நண்பர்கள் செய்திருப்பது ஒரு தெளிவான அடையாளத்தை தேர்ந்தெடுத்து அதை பின்பற்றுவது. இது மிகவும் வலிமையானது. அவர்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் பயன். தமிழ் அடையாளத்தில் நம்பிக்கை, கேள்வி கேட்கும் சிந்தனை, மரபை பற்றாமல் காரணத்துடன் புரிதல். முடிவு. அவர்கள் செய்து வருவது ஒரு கொண்டாட்டம் மட்டுமல்ல, அது ஒரு தமிழ் சிந்தனை மரபை தொடரும் செயல். வள்ளுவர் ஆண்டு என்றால் என்ன? வள்ளுவர் ஆண்டு என்பது திருவள்ளுவரின் பிறப்பை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படும் தமிழ் ஆண்டு முறை. திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் சுமார் கிறிஸ்துக்கு முன் 31 என்று பல ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். வள்ளுவர் ஆண்டுக்கும் கிறிஸ்துவ ஆண்டுக்கும் 31 ஆண்டுகள் இடைவெளி உள்ளது. அதாவது வள்ளுவர் ஆண்டு 2057 ஆண்டாக கருதப்படுகிறது. ஏன் தை மாதமே தொடக்கம் என்று கூறப்படுகிறது? பல தமிழ் ஆய்வாளர்கள் கூறும் முக்கிய காரணங்கள். 1. இயற்கை மற்றும் விவசாய அடிப்படை. பொங்கல் அறுவடை திருநாள். விவசாய சமூகத்தில் அறுவடை புதிய வாழ்க்கை தொடக்கம். தை பிறந்தால் வழி பிறக்கும். இது ஒரு பழமொழி மட்டும் அல்ல, வாழ்க்கை சுற்றின் புதிய கட்டம், புதிய முயற்சிகள் தொடங்கும் காலம். 3. பழந்தமிழ் வாழ்க்கை முறை. சங்ககால தமிழர்கள் இயற்கை சுற்றை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை. ஆகவே வானியல் அல்ல,
வாழ்வியல் முக்கியம் என்று வாதம். 4வது, ஆய்வாளர்களின் கருத்து. இந்த கருத்தை வலியுறுத்தியவர்கள் மரமலை அடிகள், திராவிட இயக்க சிந்தனையாளர்கள். இவர்களின் நோக்கம் தமிழர்களுக்கு தனித்த அடையாளம், வட இந்திய சமஸ்கிருத தாக்கத்திலிருந்து வேறுபாடு. தை மாதத்தினை புதிய வருடமாக பின்பற்றுவது தமிழ் அடையாளம், இயற்கை அடிப்படை, வள்ளுவர் மரபு. இது ஒரு அழகான சிந்தனை வழி. சங்க இலக்கியங்கள் தமிழர்களின் உண்மையான வாழ்க்கை முறையை காட்டுகின்றன. அந்த வாழ்க்கை இயற்கை, விவசாயம், காலநிலை, தை மாதம் பற்றிய சிந்தனை, அறுவடை முடியும் காலம், மக்கள் பொருளாதார ரீதியாக நிலையான நிலை, கொண்டாட்டம், நன்றி சொல்லுதல், பொங்கல் போன்றவை. இதனால் தை நிறைவு, புதிய தொடக்கம். இலக்கிய பார்வை. சங்க இலக்கியங்களில் நேரடியாக புத்தாண்டு என்று சொல்லவில்லை. ஆனால் பருவ மாற்றங்கள், அறுவடை கால மகிழ்ச்சி, சமூக வாழ்க்கையின் புதுப்பிப்பு, இவை அனைத்தும் தை மாதத்தில் அதிகமாக காணப்படுகின்றன. திருவள்ளுவர் காலம் விவாதம். திருவள்ளுவர் அவர்களின் காலம் பற்றி ஒரே கருத்து இல்லை. முக்கியமான கருத்துக்கள். சிலர் கிறிஸ்துக்கு முன் 31 பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சிலர் கிறிஸ்துக்கு முன் 1ஆம் நூற்றாண்டு முதல் கிறிஸ்துக்கு பின் 5ஆம் நூற்றாண்டு வரை. இவ்வாறு குழப்பம். நேரடி வரலாற்று ஆதாரங்கள் குறைவு. பல நூல்கள் பின்னர் எழுதப்பட்டவை. மொழி பாணி அடிப்படையில் ஆய்வு. திருக்குறளின் தன்மை, மத சார்பற்ற சிந்தனை, உலகளாவிய வாழ்க்கை நெறிகள், இயற்கை மற்றும் மனித வாழ்க்கை இணைப்பு. இதனால் வள்ளுவர் காலத்தை தாண்டிய சிந்தனையாளர். இணைந்து பார்க்கும் போது சங்க இலக்கியம், திருவள்ளுவர் சிந்தனை, இயற்கை அடிப்படையிலான வாழ்க்கை, மனிதநேயம், செயலில் முன்னேற்றம். இதையே வைத்து சிலர் சொல்லுவது தை மாதமே உண்மையான புத்தாண்டு. சங்ககால வாழ்க்கை உண்மை, வள்ளுவர் சிந்தனை, இயற்கை அடிப்படை இவற்றுடன் மிகவும் பொருந்துகிறது. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அன்று, அவர்கள் தாழ்வாரை தாழ்வார் உணவு. பொருள், உழைக்கும் மக்கள் விவசாயிகள்தான் உலகத்தின் அடித்தளம். அவர்களால் தான் மற்றவர்கள் வாழ்கிறார்கள். தை அறுவடை, புதிய தொடக்கம் என்ற உங்கள் கருத்துடன் நேரடியாக இணைகிறது. தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சிதான் மெய் வருத்த கூலி தரும். பொருள், தெய்வம் உதவவில்லை என்றாலும் கூட மனிதன் செய்த முயற்சி அவனுக்கு பலன் தரும். புதிய ஆண்டு புதிய முயற்சி என்ற எண்ணத்தை வலுப்படுத்துகிறது. காலத்தினாற் செய்த நன்றி சிறிதெனினும் யாலத்தின் மானப் பெரிது. பொருள், சரியான நேரத்தில் செய்யப்படும் செயல் சிறியதாக இருந்தாலும் அதன் மதிப்பு உலகளவில் பெரியதாகும். சரியான காலத்தில் தொடக்கம் தை என்பதின் முக்கியத்துவம் இதுவே ஆகும். எண்ணித் துணிக கருமம், துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. பொருள், செயலை தொடங்குவதற்கு முன் யோசிக்க வேண்டும். ஆனால் தொடங்கிய பின் தயக்கம் வேண்டாம். புதிய ஆண்டு தீர்மானங்கள் உடன் இணைந்து. மொத்த சிந்தனை. இந்த குறள்கள் எல்லாம் சேர்த்து சொல்வது சரியான காலத்தில் தொடங்கு, முயற்சி செய், இயற்கையோடு இணைந்து வாழ். இதுதான் நீங்கள் தைப்புத்தாண்டாக கொண்டாடப்படும் சிந்தனைக்கு அடிப்படை ஆகிறது. நன்றி. உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.